வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 14 மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் தொற்று நோய். கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவிப்பு. மட்டக்களப்பு கரடினார் பாவியில் மூழ்கி ஒருவர் பலி. பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் பதவியிலிருந்து வில்லியம் ஹேக் விலகல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 14 மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தொற்று பரவியுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை, காலி, மாத்தறை, குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், கம்பகா, கொழும்பு, பொலனறுவை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் இந்த தொற்று நோய் பரவியுள்ளதாக திணைக்களத்தின் சுகாதார பணிப்பாளர் ஏ. ஜீவஜோதி குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் இந்த நோய் தொற்று காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களின் பல பகுதிகளில் தொற்றுக்குள்ளான கால்நடைகள் இனங்காணப்பட்டுள்ளன. இவ்வாறு தொற்றுக்குள்ளான கால்நடைகளை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதால் நோய் விரைவாக பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக திணைக்களத்தின் சுகாதார பணிப்பாளர் ஏ. ஜீவஜோதி தெரிவித்தார். கால்நடைகள் தொற்றுக்குள்ளான மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை இந்தியாவிலிருந்து கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் மிருக சுகாதார பணிப்பாளர் ஜீவஜோதி சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு கரடியனாறு வாவியில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாவியில் மீன்பிடிப்பதற்காக மேலும் சிலருடன் நேற்று மாலை சென்ற ஒருவரே தோணி கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. உயிரிழந்தவரின் சடலம் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நாட்டை பாதுகாப்பது அனைவரது பொறுப்பு என மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அமைச்சர் ALM அத்தாவுல்லா தெரிவித்தார். மாதம்பே நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். புறநெகும திட்டத்தின் கீழ் மாதம்பே நகரில் நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய பஸ் கட்டடம், வாராந்த சந்தை கட்டடம் என்பவற்றுக்கான அடிக்கல் நாட்டுவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டை பாதுகாப்பது இலங்கையராக எங்கள் அனைவரதும் பொறுப்பாகும். நாட்டை பாதுகாக்க முடியாவிட்டால் இந்த திட்டம் தேவையற்றதாகும். சில வெளிநாடுகளின் தலைவர்களுக்கு சுதந்திரம் தொடர்பில் பெருமளவு திருப்தி கிடைக்கவில்லை. அவர்களுக்கு விருப்பமில்லை. யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வந்தோம்? இலங்கை இராணுவத்தினரிடம் உள்ள விசேட திறமை என்ன? ஜனாதிபதியிடம் உள்ள வல்லமை என்ன என்பது தொடர்பில் அவர்களுக்கு பிரச்சனை உள்ளது. இதன் காரணமாக மீண்டும் நாட்டை தோற்கடித்து அழிவுக்குட்படுத்தி பொருளாதார கட்டமைப்பை உடைப்பதற்கு வெளிநாடுகள் சதி செய்கின்றன. அமெரிக்கா, நோர்வே, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் லண்டன் ஆகிய நாடுகளுக்கு விருப்பமில்லை. ஆனாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அரபு நாடுகள் உள்ளன. கட்பட்டி தழுவ நிர்மலபுல கடற்படை பகுதியில் அலையில் அடித்து செல்லப்பட்ட இளைஞரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை இளைஞர்களோடு நிர்மலபுர கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் 4 பேர் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவ்வாறு கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டவர்களில் 3 காப்பாற்றப்பட்டனர். நீரில் மூழ்கி உயிரிழந்தவரது சடலம் இன்று காலை மீட்கப்பட்டது. 17 வயதுடைய அசோக் லக்ஷான் என்பவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மன்னார் பகுதியில் கஞ்சா போதைப் பொருளுடன் கைதான சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி அனந்தி கனகரட்னம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. மன்னார் விடத்தல் தீவு போலீசாரால் 330 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். வேறு பகுதிகளில் இருந்து மன்னார் நகருக்கு கஞ்சா போதைப் பொருளை கொண்டு வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 119 என்ற அவசர அழைப்பு இலக்கத்துக்கு நாளாந்தம் 7000 தொலைபேசி அழைப்புகள் கிடைப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இந்த அழைப்புகளில் 30% போலியானவை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். சிறிய அளவிலான குடும்ப பிரச்சனைகள், வாக்குவாதம் என்பன தொடர்பிலும் இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யப்படுவதாக அவர் கூறினார். குற்ற செயல்கள், அனர்த்தம் மற்றும் அபாயம் போன்ற அவசர நிலைமைகளின் போது தகவல் தெரிவிப்பதற்காகவே இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அஜித் ரோஹன குறிப்பிட்டார்.
இந்த இலக்கத்திற்கு போலியான அழைப்புகளை ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தென்மேல் பருவப்பேச்சு காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசுவதற்குரிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் காற்றின் வேகம் சற்று உயர்வாக காணப்படும். மத்திய சப்ரகமோ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும். மழை பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் பரவக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையினூடாக மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படலாம். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட இக்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களும் அவ்வப்போது சற்று கொந்தளிப்பாக காணப்படலாம். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் பதவியிலிருந்து வில்லியம் ஹேக் பதவி விலகியுள்ளார். பிரித்தானியாவின் அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு கட்டமாகவே இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிரித்தானியாவின் சிரேஷ்ட தலைவரான இவர் கடந்த 4 வருடங்களாக கெமரூனின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் செயற்பட்டு வந்துள்ளார். எதிர்வரும் ஆண்டு மே மாதத்தில் பிரித்தானிய அமைச்சரவையில் ஏற்படுத்தப்படும் சீரமைப்பில் தனது பதவி கேள்விக்குறியாக அமைந்துள்ளமையை கருத்தில் கொண்டே அவர் தனது பதவியை விட்டு விலகியதாக தெரிவித்தார். அரசியல் சீரமைப்பு மற்றும் அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பவை வரவேற்கப்படுவதுடன் அலுவலகத்தை கையகப்படுத்துவது அதற்கான தீர்வாக அமையாது என்றும் வில்லியம் ஹேக் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பிரித்தானியாவின் மக்கள் மன்றத்தின் தலைவராக வில்லியம் ஹேக் அமைச்சரவையில் தொடர்ந்தும் நீடிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது பாதுகாப்பு செயலாளராக உள்ள பிலிப் ஹெமண்ட் வெளியுறவு செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் இளம் கண்டுபிடிப்பாளர் ஒருவர் சூரிய சக்தியினால் இயங்கும் முச்சக்கர வண்டியொன்றை வடிவமைத்துள்ளார். இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்த நவீன் ராப்பலி எனும் இளம் கண்டுபிடிப்பாளர் சூரிய சக்தியினால் இயங்கும் முச்சக்கர வண்டியை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். டீசல் எரிபொருளினால் இயங்கும் சாதாரண முச்சக்கர வண்டியின் இயந்திரத்தை அகற்றி அதில் சூரிய சக்தியின் மூலம் மின்சாரத்தினால் இயங்கும் முச்சக்கர வண்டியை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் சூழல் மாசடைவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே அவர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றார். இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு பயணிப்பதே தனது சிறுவயது கனவாக இருந்ததாகவும் அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். முயற்சிகளின் பலனாக கிடைத்த யோசனைக்கமையவே முச்சக்கர வண்டியை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் ஐரோப்பா பயணம் குறித்த ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார். சூரிய சக்தியின் மூலம் இயங்கும் முச்சக்கர வண்டியின் மூலம் சூழல் பாதிப்பு ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய இயந்திரம் பொருத்தப்பட்டதுடன் முச்சக்கர வண்டியின் கூரையாக சூரிய சக்தியை சேமிக்கும் கருவி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து லண்டன் வரையான 6000 மைல்கள் தூரத்தை இந்த முச்சக்கர வண்டியின் மூலம் பயணிப்பதே தனது இலட்சியமாக உள்ளதாக நவீன் ராப்பல்லி தெரிவிக்கின்றார். மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.